子，伴你如几尺，但却离世。哪怕追天涯咫尺，从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年，点点字，都像一生死。任由光阴白发丝，隽永人生绵励志。நீ எங்க போயிட்டு இருக்க ஜுவான்? குணமாகற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். நானே போய் விளக்க தேடுறேன். நில்லு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் குணமானதுக்கு அப்புறம் நானே உன்னை அதுகிட்ட கூட்டிட்டு போறேன்னு. ஃபுஜியன், நீங்க என் கூட தங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்க விரும்புறேன். நீ எதுவும் கண்டுக்காத ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கணும். எல்லா பொண்ணுகளும் கிடைக்கிற சந்தோஷம் உனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லியோட இளவரசி, அது என்னால முடியாது, சொல்லவும் தேவையில்லை. நான் என்ன பண்ணணும்னு கத்துக் கொடுக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. அப்ப சரி, நான் வேணா காலையில அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, கோவப்படாத, முகத்தை சுளிக்காத. போலவா? சீக்கிரம் போய் நாற்காலியை போடு. சரிங்கய்யா. இளவரசே, ஜாக்கிரதை. பார்த்து குருவே, பார்த்து வாருங்கள். எடுத்து வை. வாருங்கள், வாருங்கள். அமைச்சர் அவர்களே, உங்களோட மாளிகை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்க புகழுக்கு நன்றி. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எந்த சங்கோஜமும் இல்லாம இங்கேயே வசதியா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பணியாளர் வேங்க கேட்கலாம். உங்களோட நல்ல மனசுக்கு நன்றி. லீ அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நான் என்னோட மகளை கூட்டிட்டு அந்த வெள்ள நதி கிட்ட போயிருந்தேன். அங்க டியான்யூன்ல எங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. ஒருவேளை நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். எங்களால வேற வழியை தேடிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு. கடைசியா நாங்க தங்கிக்க ஏதாவது ஒரு இடத்த பாத்துக்கிறோம். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜான்சு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஜிச்சான ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டா. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி என்னால விட முடியும் சொல்லுங்க? என்ன இருந்தாலும் நாங்க விளையாட்கள் தானே, உங்களை தொல்லை பண்ண விரும்பல. எந்த தொல்லையும் இல்ல. ஜிச்சானும் ஜுவான்சுவும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அவங்க ஜியாங்கியூ மலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாங்க. எதிர்காலத்துல நாம இத பத்தி நிறையவே பேச வேண்டியிருக்கு. ஜிச்சான்,
கொஞ்ச நாளாவே என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதனால ஜுவான் ஜுவா உங்க பொறுப்புல விட நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா ஓய்வெடுங்க. 2 பேரும் இங்க வாங்க. இவங்க ஓய்வெடுக்க கூட்டிக்கிட்டு போங்க. உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஆ, அப்பா, ம், எனக்கும் விடை கொடுங்க. கொஞ்சம் நில்லு. இங்க பாரு வேங், ஐயா. இங்க இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைச்சிருங்க. சின்ன குருவுக்கு இதெல்லாம் பிடிக்கல. அப்புறம் அதுக்கு பதிலா யாயூ யங் சிலைகளை அமைச்சு வைங்க. சரி, சரிங்கய்யா. அப்பா, அதுக்கு அவசியம் இல்லை. ஐயா, விடு. நீ கொஞ்ச நாளைக்கு சின்ன குரு மேல ஒரு கண்ணை வச்சிருக்கணும். அவன் எங்கெல்லாம் போறானோ, யாரையெல்லாம் சந்திக்கிறானோ, அப்புறம் என்ன பேசுறான்னு தெரியணும். இதை எப்ப வேணாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லலாம். சரி. முக்கியமா அவன் ஜுவான் ஜுவை சந்திக்கும் போது. சரிங்கய்யா. நாம இவ்ளோ தூரம் நடந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் வேற. எனக்கு என்னமோ வேற வழியில போகணும்னு தோணுது. இல்லன்னா நான் என்னோட புலிய கூப்பிட்டுமா? இல்ல உன் புலி ரொம்ப பயங்கரமானது. நான் அதுல ஏற மாட்டேன். அப்புறம் இந்த காட்சியை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. இங்க நடக்கிறது நல்லா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த நதியையும் அந்த மலையையும் தாண்டினா போதும். புனித விளக்கு எதுக்கு விசித்திரமான இடத்துல இருக்கு? அத நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேளு. நில்லுங்க. என்னாச்சு? நகராதீங்க, நகராதீங்க, அங்கே இருங்க. என்னன்னு சொல்லு. நகராதீங்க, அங்கே இருங்க. என்ன? உங்க மேல பெரிய கம்பளி பூச்சி இருக்கு. எங்க? அது எடுத்துட்டியா? இல்ல, நீங்களே பாருங்க. என்னங்க? குறும்புக்கா, என்கிட்டயே விளையாடுறீங்க. நீ சோர்ந்து போல, என்கிட்டயே விளையாடுற. ஓடாது, நில்லு. உன்னை விட மாட்டேன். நில்லு. ஏய் ஜுவான், இரு, நானும் வரேன். நம்ம மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு மலை கீழே இறங்குறது சுலபமா இருக்கும். பாத்து போ, கவனமாயிரு. இங்கதான் முதல் தடவையா நான் என்ன உலகத்துல இருந்து மறைச்சு இருந்தேன். நான் ஒரு 100 வருஷம் இங்க தனியா தான் இருந்தேன். அந்த நேரத்துல நான் ஒரு அறிவில்லாதவனா இருந்தேன். நான் எங்க இருந்து வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தனிமையோ இல்ல கவலையோ ஏன் சந்தோஷம்னா கூட என்னன்னு தெரியாது. சூரியனும் நிலவும் மாறத பாத்துக்கிட்டு இருப்பேன். அந்த நட்சத்திரங்கள் அமைதியாவும் வேகமாவும் நகரத்தை நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், உலகத்துல எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அது ஒரு நாள் அழிஞ்சு போகணும். நீங்க எப்போல இருந்து தனிமையா இருக்கிறத உணர்ந்தீங்க? வரைபடத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன். என் ஆசிரியர் வரைபடாது, மனுஷங்களோட உலகத்தை பத்தி இருக்கும். நான் அந்த வரைபடத்துல நிறைய மக்களை பார்த்திருக்கேன். அப்போத்துல இருந்துதான் நான் சிரிக்கிறதையும் அழுகிறதையும் பத்தி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையோட அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா அமரர்களுக்கும் உயர்ந்த நிலையில இருக்கிறது பிடிக்குமா? அவங்க ஒரு விரலை உயர்த்தி மனுஷனோட தலையெழுத்த சந்தோஷகரமா மாத்திடலாம். மனுஷனும் அமரரும் வேறு வேறு. அவங்களோட தலைவிதி ரொம்ப வித்தியாசமானது. எனக்கு எவ்வளவுதான் சக்தி இருந்தாலும் எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நீங்க என்னைக்காவது ஒரு தடவையாவது ஒருத்தரோட தலைவிதியை மாத்திருக்கீங்களா? மாத்திருக்கேன். மக்கள் தினந்தோறும்
போர் புரிவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. நேத்து அவளை மனுஷங்களோட உலகத்துல பார்த்தேன். இந்த பொண்ணு 1000 வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ இவளை காப்பாத்தினா நீ தண்டனைக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். 一座城里展荡虔诚了相思，明明 கவலைப்படாதீங்க. 梦里公主撒 எனக்கு எது தோணாதனால நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 彼岸花有时忘记了谁发过的誓。 நிஜமாவா? அது யாரு? 会追随你直到今生， அவ 看看繁华似锦 ரொம்பவே சாதாரணமானவ. இந்த தளபதின்றது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவும் கொடுமையானது. 哪怕追天涯咫尺， உங்களுக்கு இங்க எதுவும் தோணிருக்காது இல்ல? அதனால தான் உங்களை பார்க்க வெறுப்பா இருந்திருக்கும். 提起的每个字， ஆரம்பத்துல அவளை பார்த்தப்போ எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவளோட போராட்டங்கள் வேடிக்கையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவ எப்ப விட்டு கொடுப்பான்ற விஷயத்த பார்க்காம என்னால இருக்க முடியல. நீ இப்ப என்ன ஒண்ணு கேட்டல, நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தீங்கன்னு. நான் மனுஷனை பார்க்கும்போது அவளோட மொத்த வாழ்க்கையிலையும் போராட்டம் என்னன்னே பார்த்ததில்ல. அவ தலையை நிமிர்த்தி விதியோட தைரியமா சண்டை போடுறா. அந்த நேரத்துலதான் நான் முதல் தடவையா தனிமையை உணர்ந்தேன். ஆனா எனக்கு என்னமோ அவர் தனிமையை உணர்ந்த மாதிரி தெரியல. நீங்க ஒரு அமரன், உங்களால மலைகளை கவனிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவ என்ன அவஸ்தைப்படுறான்னு நீங்க கவனிக்கவே முடியாது. நீ சொன்னது தவறு. ஏன் சொல்றேன்னா, என்னால ஒரு பரந்த காட்சியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட முடிவும் எதுவும் இல்லாம தான் போகும்னு எனக்கு நல்லா தெரியும். மக்கள் சண்டை போடாம அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த நிமிஷத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அது நீதான். 看看繁华似锦和你的样子，但你如几尺，但却离世，哪怕追天涯咫尺，从遇相遇离开时提起的每个字，都是至少我的样子。 நீங்க என்ன சொல்ல வரீங்க? 却总会姗姗来迟，飞舞着 ஜுவா, 人生几世。 நீ ஒரு சாதாரண பெண். உனக்கு உலகத்தை சுத்தி காட்டுற, சந்தைக்கு கூட்டிட்டு போற, நல்லா சாப்பிடு. உனக்கு சாதாரண பொண்ணுக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கறேன். நான் உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புறேன். 都像一生死，任由光阴来发丝，却又生命理智。 என்ன சாதாரணமானவ? நான் ஒரு லீ இளவரசி. எப்ப பார்த்தாலும் என்ன சாதாரண பொண்ணுன்னே சொல்றீங்க. நீங்க ஒரு அமரன். ஏன் சந்தோஷம் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? ஒண்ணு நீங்க சிலையா இருக்கணும், இல்லனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் ஒண்ணும் உன் மேல ஆசைப்படல. நான் நான் உன்னை காதலிக்கிறேன். வாங்க போலாம்.
இது என்னமோ தப்பான வழின்னு தோணுது. ஆமா, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நாம நாளை காலையில தேடினா நல்லா இருக்கும்னு தோணுது. நாளைக்கா? நாளைக்கு எதுக்கு? இப்பவே தேடலாம். இங்க பாரு சுவான், உன் தேடலை நிறுத்த. உண்மையான புனித விளக்கு என்கிட்ட தான் இருக்கு. என்ன? நீ அதை தேடாம இருக்கிறதுக்கு ஜியாக்கு மலை மேல இருந்த புனித விளக்க மாத்தி வச்சுட்ட. ஒருவேளை அந்த போலியான விளக்கு உடஞ்சிருக்குமான்னு எனக்கு கூட தெரியாது. கண்டிப்பா அந்த பையன் ஏதாவது அவசரப்பட்டிருப்பான். எதுக்கு ரகசியமா வச்சிருந்தீங்க? உனக்கு என்ன தோணுது? நான் உண்மையை சொல்லி விளக்க கொடுத்து நீ சாகணும்னு? அப்போனா எல்லா நேரமும் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நீங்க காயப்படவே இல்லை. நீங்க என்னோட நம்பிக்கையும் பொறுமையும் வீணாக்கியிருக்கீங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? ஃபுஜியன், எதுக்காக என்ன இப்ப இப்படி பண்றீங்க? எனக்கு எல்லாத்தை விட எது முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சுவான், லீயோட அழிவு அதோட தலைவிதி. உன்னால அதை மாத்த முடியாது. ஏன் என்னாலே மாத்த முடியாது? நீ வேணா உன் சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கலாம். உனக்கு இன்னும் கூட ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு வாழ்க்கை இருக்கா? இதுதான் என்னோட வாழ்க்கை. நீங்க எதுக்கு மறைஞ்சு போகல? ஜுவான், என உன் வெறுப்பை என்னால மறைக்கடிக்க முடியும்னு தோணல. நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் பக்கத்துல நீ இருந்த எனக்கு அக்கறை காட்டணுன்றதுதான். உண்மைதான், சில சந்தோஷங்கள் நிலையற்றது, மேலோட்டமானது. ஆனா நீ அதுக்கு தகுதியானவதான். நான் வாழ்ந்தாலும் இல்லனாலும் அதுல எந்த சம்பந்தமும் உங்களுக்கு இல்ல. ஒருவேளை நீங்க என்ன காதலிச்சாலும் நான் உங்களை காதலிக்கல. நான் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீ என்ன காதலிக்கலன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே தற்காலிகம் தான். புனித விளக்க என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ஒரு வேளை நீ என்ன பெருக்கணும்னா தாராளமா நீ என்ன பெருக்கலாம். நீ அங்கேயோ இங்கேயோ அழைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் உன் எதிரிலேயே தான் இருக்கேன். என்ன கொன்னுட. ஆனா இது சுலபமா இருக்காது. ஏய் ஜவான், நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனா என்னால புனித விளக்க மாட்டோம் உனக்கு கொடுக்க முடியாது. ஜியோ, ஒருவேளை நான் புனித விளக்க உபயோகப்படுத்தி சாம்பலா போனாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அது குவின்சுவானுக்கு மதிப்பில்லாம போகலாம். அவளுக்கு எந்த உறவினர்களும் இல்லாத ஒரு சாதாரண பொண்ணு. ஆனா அவ குவின்சுவானா மாறதுக்கு முன்னாடி அவ ஒரு லீ இளவரசி. ஆனா ஒரு இளவரசிக்கு அது ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது. நான் உன்னை மறுபடியும் அவஸ்தைப்பட விட மாட்டேன்.
ஜியோன், நீங்க பல தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களை தியாகம் பண்ணிருக்கீங்க. நான் உங்ககிட்ட இறக்கமற்றவளாவும் நன்றி கெட்டவளாவும் இருக்க முடியாது. நீங்க குணமானதுக்கு அப்புறம் நாம புனித விளக்க பத்தி பேசலாம். அப்பா, உன்னோட படிப்பு எப்படிப்பா போயிட்டு இருக்கு? இரவு முழுக்க படிச்சேன். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதனால எனக்கு நேரம் போனதே தெரியல. உங்களுக்கு நன்றி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்க. சரி ஐயா, இந்தாங்க. இது ஐயா, இதை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியும்? இந்த ஜடப்பிடி உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் திரும்பவும் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கான்னு பாரு. நீ என்னோட பையன்கிற விஷயத்தை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீ உன் பிரியமான பொருளை தியாகம் பண்ண தேவையில்லை. அது ஒரு தலைமுடியா இருந்தாலும் சரி. இந்த ஜடப்பிடி இளவரசி யான் யான் உனக்கு கொடுத்தது தானே? ஆமா, அவளோட ஞாபகமா என்கிட்ட இது மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு இளவரசி யான் யான் நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஒருவேளை அவன் நல்லா இருக்காளான்னு கூட எனக்கு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் நீ அவளை எங்கேயாவது பாத்தியா என்ன? அவன் நல்லா இருக்காளா? உனக்கு சொல்றதுக்கு ஏதோ சங்கோஜமா இருக்கு போல இருக்கு. சொல்ல போனா லீ அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். மகாராஜா லீயும் கொல்லப்பட்டாரு. லீயோட இளவரசனையும் கொன்னுட்டாங்க. இது 2 நாட்டோட விரோதமா இருக்கலாம், ஆனா அந்த பையன் அப்பாவி. அப்பா, எனக்கு கண் பார்வை போனதுக்கு அப்புறம் நான் இளவரசியை பார்க்கவே இல்லை. ஓ, அப்படியா? எனக்கு அவளை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரி, நீ புத்தகத்தை படி. வாங், ஐயா. ஜிச்சானுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. எனது பணிவான நன்றிகள்.
நல்லா இருக்கீங்களா? உங்க காய வலிக்குதா? ஏய் ஜுவான், நீ என்ன மறுபடியும் விட்டுட்டு போக மாட்டல? இல்ல, போக மாட்டேன். நீங்க குணமாகற வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். ஆனா நீங்க என் கைய விடுறீங்களா? வலிக்குது. இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஏய் ஜுவான், ஆ, எனக்கு தண்ணி வேணும். ஒரே தாகமா இருக்கு. ஓ, ஐயோ, என்ன இப்படி குளிருது? ஜுவான், ஆ, போத்துக்கு ஏதாவது துணி எடுத்துட்டு வாயேன். ஆ. அது வேண்டாம். ஆ, ஆ. எனக்கு பழம் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பழமா? பரவாயில்ல, வேண்டாம் விட. எனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாயேன். ஆ, இல்ல, நீங்க குணமாகற வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ண நான் இங்க இருக்கேன். நான் ஒன்னும் உங்க பணிப்பெண் கிடையாது. சரி, ஆனா நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க. சரி, உங்களுக்காக பண்றேன். நில்லு ஜுவான், எனக்கு குளிக்கணும் போல இருக்கு. ஏய், கோவப்படாத. ஜிச்சான், நான் இதை உங்களுக்காக தான் பறிச்சு கொண்டு வந்தேன். ஜுவான்சு, எதுக்காக என்னோட அப்பா திடீர்னு இவ்வளவு நல்லவரா மாறிட்டாரு? அவர் உங்களோட அப்பா. இது ரொம்பவே சாதாரண விஷயம்தான். இன்னைக்கு காலையில என்கிட்ட வந்து ஞாஞான பத்தி கேட்டாரு. நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல, ஆனா அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் என்கிட்ட கேட்டாருன்னு தோணுது. நீங்க எதுக்காக ஆச்சரியப்படுறீங்க? உங்க அப்பா ஒரு இளவரசியை பத்தி தானே கேட்டாரு. அவர் உங்களோட அப்பா. அதுல தப்பு என்ன இருக்கு? அவளை பத்தி எது கேட்டாரு? அவர் இதை சாதாரணமா கேட்டாருன்னு எனக்கு தோணல. ஜுவான்சு, ஒருவேளை எங்க அப்பா உங்ககிட்ட ஞாஞான பத்தியோ இல்ல ஜியாங்கோ மலையை பத்தி கேட்டாலோ நீ எதையும் சொல்லிடாத. நான் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவளாயிட்டனா? நம்ம இப்பதான் அமரர்களோட மலையிலிருந்து வந்திருக்கோம். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம இப்ப திடீர்னு ஏதாவது பேசி முடிவெடுக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம். சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ போலாம். சரிங்கய்யா. எனக்கு அவ்வளவு பொறுமை இல்லாம போச்சா? பாருங்க, இவரு மாதிரி ஒண்ணு. சரி, என்ன மாதிரியா? ஒழுங்கா நில்லுங்க. முடிச்சிட்டேன். இந்தாங்க. உங்கள மாதிரி இல்ல. இது எவ்வளவு? 10 நாணயங்கள். நம்ம கிட்ட பணம் இல்ல, வா ஓடிடலாம். நில்லுங்க.
நீங்க குணமாகுற வரைக்கும் மந்திரங்களை உபயோகிக்க கூடாதுன்னு சொன்னோம்ல, எதுக்காக வாக்கு மீறினீங்க? இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற? நீ என்ன என் மனைவியா? நீங்க குணமாகிட்டீங்கல்ல? ஐயோ இல்லையே, உள்ளுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கு, இன்னும் வலிக்குது, கொஞ்சம் கூட ஆறல. ஆறிடுச்சான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் நான் மந்திரங்களை உபயோகப்படுத்தி என் மனைவியை சந்தோஷப்படுத்த விரும்பினேன். யாரு யாரு உங்க பொண்டாட்டி? மறந்த குடிங்க. சரி குடிக்கிறேன் மனைவி அவர்களே, சரியா? சூடா இருக்கு. மனைவி, இதை ஆத்தி கொடுக்குறீங்களா? H1 H1 என்னாச்சு? நான் குளிச்சு முடிச்சிட்டேன். என் துணியை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? உங்களால எதுவும் பண்ணிக்க முடியாதா? முடியும், ஆனா என்னால என்னோட பிரியமான பணிப்பு நிலைமை எப்படி வாழ முடியும்? நான் எடுத்துட்டு வர மாட்டேன், நீங்க நிர்வாணமா இருப்பீங்க. ஒருவேளை நீ எடுத்துட்டு வரலனாலும் நான் இப்படியே வெளியே வர வேண்டியிருக்கும். ஐயோ வேண்டாம். ஜுவான், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண. ஜுவான், என் துணி எடுத்துட்டு வா. ரொம்ப வெறுப்பேத்துறாரு. Fujiyun? Fujiyun? நீ எட்டி பார்க்கணும்னு நினைச்சல, மோசமான பொண்ணுடி நீ.
ஜிச்சான், நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. ஜிச்சான், ரொம்ப நன்றி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மலையிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம கிட்ட எந்த திட்டமும் இல்ல. அதனால நம்ம எந்த திட்டமும் இல்லாததால நாம இங்கேயே இருக்கணும்ல. உண்மை என்னன்னா, உங்களுக்கு அவளை தேடணும் போல இருக்குல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க தனித்தனியா பிரிஞ்சிட்டோன்னு, முடிக்க வேண்டிய வேலை ஏதோ இருக்குன்னு சொன்னா அவ பழிவாங்க நினைக்கிறாளோன்னு பயமா இருக்கு. ஜிச்சான், இதை சாப்பிட்டு பாருங்க. சரி, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ இப்போ இன்னொருத்தர் தயவுல தான் வாழ்ந்துட்டு இருப்பா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நான் கவலைப்படல. என் கவலையெல்லாம் அவ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாளோன்னு. அவ பாதுகாப்புக்காக அங்க போனாலான்னு எனக்கு தெரியல. அவ லீ நகரத்துக்காக அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிருவாளோன்னு பயமா இருக்கு. நீங்க அவளை பத்தி கவலைப்படுறது எனக்கு தெரியும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? அவளை போய் பார்க்க முடியுமா? இல்ல அவளை காப்பாத்த முடியுமா? முதல்ல அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? உங்களுக்கே தெரியும், அவ மாறு வேடத்துல இருக்கா. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களால அவளை என்னதான் பண்ண முடியும்? ஜிச்சான், நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க அதை பார்க்க கூட இல்ல. இப்ப நீங்க குணமடையணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஜுவான், நீ ஏதாவது ரகசியமா மந்திரங்களை கத்து வச்சிருக்கிய? உன் கண்ணை பார்த்தாலே அப்படியே போதை ஏறுதே. அப்படி இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் மதுபானத்தை சேர்த்திருக்க, வாசனைக்காக. இது நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. இரும்புறீங்க பாருங்க, மெதுவா சாப்பிடுங்க. ஆமா, நீ ஏன் சாப்பிடல? நீ கவலைப்படுறல்ல? எப்போ ஒருத்தர் ரொம்ப சுலபமா திருப்தி அடைறத நான் பாக்குறேனோ, அப்போ இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குன்னு தோணும். நல்லா இருக்க. அப்படின்னா நீ போக மாட்டியா? அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. எதை பத்தி? எதை சொல்றேன்னு உனக்கே தெரியும். எனக்கு தெரியும், நான் உங்க கூட இருக்கணும்னு விரும்புறீங்க. அப்புறம் அசௌகரியமா இருந்தாலும் நீங்க உங்க மனசுல இருந்ததை சொன்னீங்க. அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபுஜியூன், மேகங்களுக்கு மத்தியில இருக்கிற எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு அமரனால எப்படி மனுஷனை காதலிக்க முடியும்? அதுதான் உண்மை. நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கோங்க, அதிகமா சாப்பிடாதீங்க. ஜுவான், உன்னோட உட்காந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
心间，恨不能白首相挽。弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。阅尽这凡世的情怀。